Hi, welcome back. நாங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட்லேயே வீடியோ லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ சர்ச்சிங் அல்காரிதம்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அரேயில் நம்ம தேட வேண்டிய வேல்யூ, நம்ம தேடுற வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்கிற அல்காரிதம் தான் சர்ச்சிங் அல்காரிதம். அதில் வந்து ரெண்டு இருக்குது, லீனியர் சர்ச், பைனரி சர்ச். லீனியர் சர்ச்சுங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, லீனியர் சர்ச் இஸ் சிம்பிளஸ்ட் சர்ச்சிங் அல்காரிதம். இது என்ன பண்ணும், ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் அந்த அரேயில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக செக் பண்ணும், நம்ம தேடுற எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு. அவ்வளோதான், இதுதான் லீனியர் சர்ச். சிம்பிளாக சொன்னால் அதை ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது, 27 இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இங்கே 27க்கு போகாது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 9க்கு போகும். 9 இதுவும் ஒன்றா ஈக்குவலான்னு பார்க்கும், ஈக்குவல் இல்லை. அடுத்த எலமெண்ட் எடுத்துக்கும் 10 27 ஈக்குவலாக இல்லை. அடுத்து 11 27 ஈக்குவலாக இல்லை. 22 27 ஈக்குவலாக இல்லை. அடுத்தது 27க்கு வருது, ரெண்டும் ஈக்குவல். இதோட இந்த அல்காரிதம் ஸ்டாப் ஆகுது. 27 ஃபைண்ட் ஆயிடுச்சு. இப்போ கண்டுபிடிச்சிருச்சுன்னா என்ன ரிட்டர்ன் பண்ணுன்னா 0 1 2 3 4 அப்படிங்கிற நம்பர் ரிட்டர்ன் பண்ணும். 4ங்கிற நம்பர் ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா 4வது இண்டெக்ஸில் நம்ம தேடுற வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இல்லை -1 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா, அதாவது இப்போ 27க்கு பதிலாக 77 நம்ம செக் பண்ணுறோன்னா இந்த இடத்துலையும் கண்டுபிடிக்கல. அடுத்தது 64 செக் பண்ணால் அதுவும் இல்லை. அப்போ 60 எண்ட் ஆஃப் தி அரே ரீச் ஆனதுக்கப்புறமும் வேல்யூ கிடைக்கல அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் லீனியர் சர்ச். இப்போ இந்த லீனியர் சர்ச்சோடைய காம்ப்ளெக்சிட்டின்னு ஒன்று இருக்குது, பெஸ்ட் கேஸ் ஃபஸ்ட் கேஸ்னு. பெஸ்ட் கேஸ் அப்படின்னா என்னென்னா, நான் சர்ச் பண்ண ஆரம்பித்த உடனே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஃபஸ்ட் இண்டெக்ஸ்லேயே எனக்கு வேல்யூ கிடச்சிருச்சுன்னா அந்த காம்ப்ளெக்சிட்டி வந்து பெஸ்ட் கேஸ். O(1) ஃபஸ்ட் எலிமெண்ட்லேயே கிடச்சிருச்சு. கடைசி எலிமெண்ட்டில் கிடைக்கிது, இல்லை கடைசி எலிமெண்ட்லேயும் கிடைக்கலனா O(n). ஏன்னா இண்டெக்ஸஸை வந்து நம்ம செக் பண்ணிக்கிட்டே ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போயிட்டோம். அது ஒஸ்ட் கேஸ் O(n). இது வந்து அன்சார்ட்டட் அரேஸ்க்கு தான் சூட்டபிள். இப்போ இந்த ப்ரோக்ராம் தான் வந்து லீனியர் சர்ச்க்கு உண்டான ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே லீனியர் சர்ச்சை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு அரே இருக்குது, அந்த அரேயில் 30 இருக்கான்னு பார்க்குறோம். அந்த அரே வேல்யூஸை பாஸ் பண்ணுற லீனியர் சர்ச்சுக்கு அரே வேல்யூ என்ன சைஸ் ஆஃப் இது, அதுக்கப்புறம் என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும். இது என்ன பண்ணுது, ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஃபார் லூப்பில் செக் பண்ணிக்கிட்டே வருது. எந்த எலமெண்ட்டு எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. நம்ம சொன்ன கான்செப்ட் அப்படியே ப்ரோக்ராமாக எழுதியிருக்கோம். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிட்டர்ன் பண்ண வேல்யூ -1 இல்லை அப்படின்னா டைரெக்டாக அது என்ன பண்ணும், இந்த இடத்துல இந்த இண்டெக்ஸில் கிடச்சிருக்குன்னு ரிட்டர்ன் பண்ணிடுது. இல்லை அது -1 இருந்துச்சுன்னா எலமெண்ட் நாட் ஃபவுண்டுன்னு வந்துடுது. ஸோ இதுதான் சிம்பிளஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லீனியர் சர்ச். அடுத்தது பைனரி சர்ச். இந்த பைனரி சர்ச் வந்து லீனியர் சர்ச்சோட கொஞ்சம் குயிக்காக நடக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சார்ட்டட் அரேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டெப்ஸ் 5 ஸ்டெப் இருக்குல்ல, இந்த 5 ஸ்டெப்பை நான் எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எங்கிட்ட ஒரு சார்ட்டட் அரே இருக்குது, 9 10 11 22 27 55 64. இது ஆல்ரெடி சார்ட்டட் ஆர்டரில் இருக்குது. இப்போ நான் 27 இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த என்டையர் அரேயில் மிட் பாயிண்ட் எதுன்னு பார்ப்பேன். மிட் பாயிண்ட் 22. ஃபஸ்ட்டு அந்த 22 27 ஈக்குவலானா ஈக்குவல் இல்லை, ஓகே, அப்போ அது கண்டுபிடிக்கல. அடுத்தது இப்போ 27ஓட 22 வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்னதாக இருந்துச்சுன்னா, அதாவது 27ஓட 22 சின்னதாக இருந்துச்சுன்னா இது ஆல்ரெடி சார்ட்டட் அரே. ஸோ அப்போ 22ஓட 27 பெருசு, அப்போ 22க்கு அப்புறம் தான் 27 வருங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள். ஒருவேளை 22ஓட நான் தேடுற நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா இது சார்ட்டட் அரேங்கிறதுனால 22ஓட சின்ன நம்பர் கண்டிப்பாக இந்த சைடு இருக்காது, இந்த சைடு தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் இருக்குங்கிறது ஒரு அசம்ஷன். ஸோ இப்போ நான் 27 செக் பண்ணணும், 22ங்கிற நம்பர் எனக்கு மிட் பாயிண்டில் இருக்குது. அப்போ 27 வந்து 22ஓட பெரிய நம்பர். ஸோ அப்போ வந்து இந்த 22க்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லை. ஸோ இதுக்கு அடுத்த சைடு, இதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு அரேவை அப்படியே எடுத்துக்கிறோம் கன்சிடரேஷனுக்கு. அடுத்த ஸ்டெப்பு அகைன் இந்த அரேயில் மிட் பாயிண்ட் எது 55. இப்போ 55 27 ஈக்குவலாக இல்லை, ஓகே. இப்போ அந்த 27 வந்து 55ஓட பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு பார்க்குறேன், சின்னதாக இருக்கா. அப்போ சின்னதாக இருந்தால் 55க்கு ரைட் சைடில் வர வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது வந்து சார்ட்டட் அரே, பெரிய நம்பர் தான் இருக்குது. அப்போ சிறிய நம்பர் வேணும்னா 55க்கு முன்னாடி இருக்க அரே எடுத்துக்கணும். ஸோ முன்னாடி இருக்க அரே நிறைய வேல்யூ இருந்துச்சுன்னா இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுமோ அந்த ஒவ்வொரு அரேக்கும் இதே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே போவோம். கடைசியாக ஒரு நம்பர் வந்து நிற்கும். இந்த இடத்துல இப்போ 55க்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க அரே எடுக்கணும், அதில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது. 27 இருக்கான்னு பார்த்தா இருக்குது. இதுதான் வந்து பைனரி சர்ச். ஸோ இந்த இடத்துல என்னென்னா, நம்ம வந்து இந்த 27 கண்டுபிடிக்கிறதுக்கு லீனியர் சர்ச்சில் என்ன பண்ணியிருப்போம், 9 10 11 22 27 1 2 3 4 5 தடவை செக் பண்ணியிருப்போம். ஆனால் பைனரி சர்ச்சில் என்ன பண்ணியிருக்கோம், 27 22 இருக்கான்னு செக் பண்ணுற ஒரு தடவை, மறுபடியும் 27 55 செக் பண்ணுற 2 தடவை,
மூணாவது தடவையில் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ 5 தடவையில் வர வேண்டியது 3வது தடவையில் வந்துருச்சு. இது சின்ன எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ ஒரு 1000 வேல்யூஸ் இருக்க ஒரு அரே பாருங்கள். இப்போ அந்த இடத்துல பைனரி சர்ச் வந்து நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இதுதான் பைனரி சர்ச்சோடைய கோடு. பைனரி சர்ச்சுக்கான ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து இருக்கா இல்லையா, இந்த ஏங்கிற அரேயில் இந்த கீங்கிற வேல்யூ கொடுத்தோம்னா அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி சொல்லிடும். அந்த வேல்யூவை அனுப்புறதுக்கான மெயின் ஃபங்க்ஷன் இது. ஸோ இந்த கோடை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா எக்ஸாம் ரிவிஷன்ஸில் வந்து இவ்வளோ பெரிய கோடை எக்ஸ்பிளைன் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த கோடோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் டீட்டெயிலாக தனியாக இந்த கோடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். கமெண்ட்ஸ் நிறையா வந்துச்சுன்னா நம்ம அந்த வீடியோ ரெடி பண்ணுவோம். டைம் காம்ப்ளெக்சிட்டி பெஸ்ட் கேஸ் O(1) ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆவரேஜ் ஆர் ஒஸ்ட் கேஸ் வந்து O log n. ஸோ இது வந்து ஒன்லி சார்ட்டட் அரேஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.